I was with him. So പറയണമെന്ന് വന്ന് തോന്നി. അപ്പോൾ ഒരുപാട് ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான நாளிலிருந்து மலையாள சினிமாவில் பல முன்னணி நடிகர்கள் மேலே பாலியல் புகார்கள் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் திடீர்னு மலையாள நடிகர் நிவின் பாலி மேலே பாலியல் புகார் வந்து மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவே அதிர்ச்சியில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். நிவின் பாலி மற்றும் அவரோட நண்பர்கள் சிலர் துபாயில் வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அப்படின்னு நடிகை ஒருத்தங்க புகார் கொடுத்துருந்தாங்க. இது பற்றி ஊனுக்கல் போலீஸார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் நிவின் பாலி 6வது குற்றவாளி அப்படின்னும் தயாரிப்பாளர் ஏகே சுனில் 2வது குற்றவாளி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தற்போது நடிகை மற்றும் ஆங்கராக இருக்கிற பார்வதி கிருஷ்ணா நிவின் பாலி பற்றி வீடியோ ஒன்று வெளியிட்டு உண்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க. பாலியல் சீண்டல் நடந்ததாக சொல்லப்படுற அந்த நாளில் நிவின் பாலி தன்னோடதாக இருந்தார் அப்படின்னும் வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தானும் இருந்ததாக பார்வதி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தை அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோ மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோவில் பேசியிருக்கிற பார்வதி கிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல டிசம்பர் 14 அன்னைக்கு எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸை காட்டுறேன். இதுக்கப்புறமா இது நிவின் பாலியோட சேர்ந்து நான் எடுத்த வீடியோ. அந்த ஸ்டேஜில் நானும் அவரோட தான் இருந்தேன். இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே இது எங்கே எடுத்தது, எப்போ எடுத்தது, எந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் அடையாளம் பார்க்க முடியும். நேற்று நிவின் பாலியுடைய செய்தியை பார்த்து பலரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த தருணத்தில் இதை நான் வெளிப்படுத்த விரும்பினேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பயும் இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் சோசியல் மீடியாவில் ஒரு மாதிரியும் அதே போல் நீதிமன்றத்தில் வேறு மாதிரியும் நடக்கும். சோசியல் மீடியாவில் வர்ற எந்த ஒரு ஆதாரத்தையும் நீதிமன்றம் இது வரைக்கும் ஒரு தகுதியான எவிடன்ஸாக எடுத்துகிட்டதே கிடையாது. பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த பெண் மொத்தம் 45 நாட்கள், அதாவது நவம்பர் மிட்லேருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் நிவின் பாலியும் மற்றவங்களும் தன்னை பல தடவை பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த தேதிகளில் நிவின் பாலியுடைய பாஸ்போர்ட் அண்ட் ட்ராவலிங் டீட்டெயில் பார்த்தாலே போதும் அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிசம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் கொச்சியில் நிவின் பாலி எங்களோட தான் இருந்தார் அப்படின்னும் இதை சரி பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் நிவின் பாலியுடைய பேரில் தான் ரூம்லாம் புக் ஆகிருக்கோம். அதே போல் பொதுமக்கள் நிறைய பேர் இருந்த கொச்சினில் தான் நாங்கள் ஷூட்டிங்கே நடத்தினோம். அங்கேருந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆக நிவின் பாலி மீதான குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்னு நிவின் பாலியுடைய நண்பர் நடிகர் வினித் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. என் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை பொய்ன்னு நிரூபிக்க நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் நிவின் பாலி சொல்லியிருந்த நிலையில் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கிற ஆதாரங்கள் நிவின் பாலி மீதான பாலியல் வழக்கில் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க.